ஏன் பொண்ணுங்க வந்து ஒழுங்கா பாத்திரம் விளக்கக்கூடாது அப்படிங்கிறத அழகா நகைச்சுவா சொல்லியிருப்பாங்க கங்கா கௌரி படத்துல. அந்த காட்சியை நீங்களே பாருங்க. திரௌபதி இருக்காளோ இல்லையோ, அவ அட்சய பாத்திரத்தை தேய்ச்சு கவுத்ததுக்கு அப்புறம் தூர்வாச முனிவர் சாப்பாட்டுக்கு வந்துடுறார். ஐயோ, இனிமே நாளைக்கு தானே சாப்பாடு கொடுக்கும் இந்த பாத்திரம், முனிவர் சபிச்சுடுவாரேன்னு பயந்து கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கிறா திரௌபதி. பகவானும் உடனே வந்துடுறார். வந்து என்ன பண்ணினார் தெரியுமோ? முதல்ல எனக்கு ஏதாவது கொடு, பசிக்கிறதுன்னு கேட்டார். அட்சய பாத்திரத்தை தான் தேய்ச்சு கவுத்தாச்சு, ஒண்ணு இல்லையே திரௌபதி கலங்கினா. அப்ப பகவான் என்ன சொன்னார்? நன்னா பாரு, அந்த பாத்திரத்துல ஏதாவது இருக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அதுல ஒரு கீரை பறக்க ஒட்டின்னு இருந்தது. ஒட்டின்னு இருந்ததோ இல்லையோ, இதுல இருந்து என்ன தெரிகிறது? அந்த காலத்திலேயே பொம்மநாட்டிகள் பாத்திரங்களை சரியா தேய்க்கிறதே இல்ல, தேய்க்கவும் கூடாது, இதுதான் சம்பிரதாயம், இது திரௌபதி தேவியே காட்டின வழி அப்படின்னு